ஆடியோ மிக்சருடைய மாஸ்டர் கோர்ஸில் இது ஃபஸ்ட்டு கிளாஸு. ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மிக்சருடைய இன்ட்ரோடக்ஷன். நம்ம சேனல்லே மிக்சரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்க மிக்சரை நீங்கள் அனலைஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அந்த வீடியோஸ்லாம் வந்திருக்கும். இது கோர்ஸுன்றதுனால டீட்டெயிலாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஆடியோ மிக்சர் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? ஆடியோ மிக்சருடைய இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு கொஷின், ஆடியோ மிக்சர் என்றால் என்ன? ஓகேங்களா? இப்போ ஆடியோ மிக்சர்னால் என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மல்டி சவுண்டு. ஓகேங்களா? மல்டி சவுண்டு சோர்ஸில் அதனை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 சோர்ஸ்லேருந்து இன்புட் வருது. அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வால்யூம், கிளாரிட்டி, பேலன்ஸ், இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் பேர் தான் ஆடியோ மிக்சர். ஓகேங்களா? ஆடியோ மிக்சர் எதற்காக பயன்படுத்துகிறாங்க? ஆடியோ மிக்சருடைய யூசேஜ். அது எதுக்காக யூஸ் ஆகுது? மைக்ரோஃபோன். இதில் நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு புதுசாக இருக்கும். நீங்கள் வேர்ட்ஸை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மைக்ரோஃபோன்னா மைக்கு. ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் மைக்காக இருக்கலாம், இல்லைனா கார்லெஸ் மைக்கு, கண்டென்சர் மைக்கு, டைனமிக் மைக், அந்த மாதிரி மைக் எந்த மைக்காக ஒன்றா இருக்கலாம். பல மைக்குகளை ஒன்றா கனெக்ட் செய்யக்கூடியதுக்காக நம்ம ஆடியோ மிக்சர் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மியூசிக்கும் ஸ்பீச்சையும் ரெண்டுமே சேர்த்து, ஓகேங்களா, மியூசிக் தனியாக இருக்கும், ஸ்பீச், இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆடியோ மிக்சர் யூஸ் ஆகுது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சவுண்டு கிளியராக கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆடியோ மிக்சர் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீக்கருக்கு கரெக்டான லெவலில் சவுண்டை டெலிவரி பண்ணணும். ஓகேங்களா? ஒரு இடத்துல அதிகமாக இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்கக்கூடாது. இதை பேலன்ஸ்டாக கரெக்டான சவுண்டை கரெக்டான ஆம்புக்கு சென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆடியோ மிக்சர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்படியே 4 பாயிண்ட்டையும் அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஞாபகத்தில் வச்சாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆடியோ மிக்சர் இல்லாமல் என்ன பிரச்சனை வரும்? ஆடியோ மிக்சர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆடியோ மிக்சர் இல்லாமல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்கலாம். சவுண்டு அதிகமாகவும் இல்லை குறையாகவும் கேட்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீச்சருடைய ஸ்பீச் மட்டும் கிளியராக இருக்காது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஆடியோ மிக்சர் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்டேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீச் ஆடியோ மிக்சரில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்குன்ற வேர்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த ஃபீட்பேக்குன்றது விஸ்லிங் சவுண்டு. ஓகேங்களா? இந்த விஸ்லிங் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்கமிங் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லும்போது அது புரியும். அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் கம்மி பண்ணலாம். இப்போ ஆடியோ மிக்சர் இல்லை அப்படின்னா ஃபீட்பேக் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆடியோ மிக்சரில் என்னென்ன டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மைக்கு சொன்னேன். டைனமிக் மைக்காக இருக்கலாம், கண்டென்சர் மைக்கு, இல்லை கார்ட்லெஸ் மைக்கு. அந்த மாதிரி நீங்கள் என்ன மைக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன், லேப்டாப், MP3 பிளேயர், கீபோர்டு, கிட்டார். அதுக்கு பதிலாக இன்ஸ்ட்ருமெண்டல் சொல்லியாச்சு. அது ட்ரம்ஸ் பேடாக இருக்கலாம், இல்லை பேடாக இருக்கலாம். எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்புட்டில் என்ன டிவைஸை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்கே முக்கியமானதை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் MP3 இன்புட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா டிவைஸையுமே நீங்கள் மிக்சரில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோ மிக்சர் பயன்படுத்தப்படும் இடங்கள். இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்காதீங்க. நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். தேவைக்கு பொறுத்து தான். நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்னு ஒரு சில இடம் குறிப்பிட்டு வச்சுருக்கிறோம் அந்த பிடிஎஃப்பில். இன்னும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். பெரிய நீங்கள் ப்ரொஃபஷ்னலான இடத்துக்கு எங்கே போனாலுமே இந்த ஆடியோ மிக்சர் இல்லாமல் இடமே இருக்காது. 15 இயர்ஸ் பேக்கெலாம் போனீங்க அப்படின்னா மிக்சர் இல்லாமலே யூஸ் பண்ணி, இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஜேவிலேருந்து எல்லாத்துக்குமே மிக்சர் கம்பல்சரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா அந்த ப்ரொஃபஷ்னலான அந்த ஒரு சவுண்டு எஃபெக்ட் உங்களுக்கு வேணும், அந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மிக்சர் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கான கேள்வின்றது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 விஷயமும் இது உங்களுக்கான கொஷின்ஸ். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சொன்னதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸில் இந்த 3 கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கம்பல்சரி தெரிஞ்சே இருக்கணும். தெரியல அப்படின்னா வீடியோவை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கூட பாருங்கள், தப்பு கிடையாது. இன்னொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரும்போது தான் அதனோட முழுசாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நம்ம நடுவில் பாதியிலேருந்து போனால் கண்டிப்பாக புரியாது. அதனால் நீங்கள் வீடியோ திருப்பி ஒரு தடவை பார்க்கறதுல தப்பு கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை பார்த்துட்டு இந்த 3த்துக்குமே பதில் தெரிஞ்சால் நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு போகலாம். ஓகேங்களா?
ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் கிளாஸ் 2 ஆடியோ மிக்சரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸையும் அதனுடைய சேனலுடைய செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆடியோ மிக்சரை ஃபஸ்ட்டு பார்த்து 3 பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் செக்ஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் செக்ஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா அவுட்புட் செக்ஷன். ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆடியோவை இன்புட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபையருக்கு அவுட்புட் தரப்போகிறோம். இந்த 3 விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் செக்ஷன் என்றால் என்ன? XLR கனெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா டிஆர்எஸில் 6.3 mm ஜாக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதனுடைய இமேஜை நான் காட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா XLR. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேபிள் வந்துச்சு அப்படின்னா இது XLR. இந்த மாதிரி வருது அப்படின்னா இது டிஆர்எஸ் 6.3 mm ஜாக்கு. ஓகேங்களா? இது XLR, இது 3 mm ஜாக்கு. இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜாக்கு. ஸோ நீங்கள் இதில் மேல் ஜாக்கெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபீமேல். ஓகேங்களா? டிஆர்எஸ் உடைய ஃபீமேல் ஜாக். ஸோ சேனலுடைய செக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு மைக்குக்கும் இல்லை சவுண்டு சோர்ஸு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மைக்காகவும் கனெக்ட் பண்ணலாம், சவுண்டு சோர்ஸாகவும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் கீபோர்டை கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மைக்கை கனெக்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த இன்புட்டுக்கு செப்பரேட் கண்ட்ரோல் கொடுக்கும் பகுதி தான் சேனல் செக்ஷன். அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சேனல் செக்ஷன். சேனல் செக்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான நாபு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயின் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலைசர், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேனலுடைய வால்யூம், அப்படி இல்லைனா ஃபேடர். ஓகேங்களா? ஸோ இதை நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். இன்புட் செக்ஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேனல் செக்ஷன். ஸோ இதுதான் சேனல் செக்ஷன்றதை சொல்லியிருந்தேன். சேனல் செக்ஷனில் கெயின். ஓகேங்களா? இங்கே காமிச்சது கெயின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹை டபுள் மிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது இதை நான் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தருவோம். இப்போ என்னென்ன நாப் இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்றதை பற்றி 3rd கிளாஸில் டீட்டெயிலாக இருக்குது. இது என்னென்ன நாப் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸில். ஓகேங்களா? 2 மிட்டு லோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேனலுடைய வால்யூம். லாஸ்ட்டாக இங்கே வந்தீங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா, சேனலுடைய வால்யூம். ஓகேங்களா? கெயின்னா என்ன அப்படின்னா ஆடியோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கார்ட்லெஸ் மைக்கில் பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக வரும். ஆனால் அதுவே நீங்கள் ஒயர்டு மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வால்யூம் லோவாக தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயர்டு மைக் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கெயினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதேமாரி கெயினை கண்ட்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே அதிகமாக மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ விஸ்லிங் சவுண்டு வரும். ஸோ அதனால் கெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கெயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் கெயினை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கெயினுடைய ஃபங்க்ஷன். கெயின் என்ன பண்ணுறது அப்படின்னா வரக்கூடிய இன்புட்டில் ஆடியோ லோவாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய ஆடியோவை ஸ்ட்ராங் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்கும். ஈஸியாக புரியணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் மாதிரி. ஓகேங்களா? இதுதான் கெயினுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் சொல்லியிருந்தேன். லோன்றது பேஸை குறிக்கக்கூடியது. ட்ரம்ஸு சவுண்டு, கிக்கோடைய சவுண்டுலாம் நல்லா உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேஸ் வச்சுக்கலாம். மிட்டு வச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் கிளாரிட்டியை குறிக்கும். ஹைன்றது டெரிபிள் சவுண்டு, சலங்க சவுண்டு. ஓகேங்களா? ஸோ சேனல் வால்யூம் இல்லைனா ஃபேடர். ஸோ இந்த ஃபேடர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு சேனலுக்கு இந்த ஃபஸ்ட்டு பின்னுடைய ஃபைனல் வால்யூம் தான் இந்த ஃபேடர். ஓகேங்களா? ஸ்பீக்கருக்கு போகும் சவுண்டு லெவல். ஸ்பீக்கருக்கு நீங்கள் எந்த அளவு வைக்கணும் அப்படின்றத அந்த ஃபேடர் தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மியூட் பட்டன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா சேனலை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ளக்கை அன்ப்ளக் பண்ணீங்க, ஏதோ ஒரு பின்னை அன்ப்ளக் பண்ணணும் அப்படின்னா அதை அன்ப்ளக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டிஸ்டர்ப் க்ரியேட் ஆகும், ஒரு நாய்ஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் இதை மியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு. உங்களுக்கு நீங்கள் மிக்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நான் இருக்கக்கூடிய நாபெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிக்சர் அதில் இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ஃபுல்லாக நீங்கள் மிக்சர் பற்றி படிக்கும்போது இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மைக்கை டிஸ்கனெக்ட் பண்ணாமலேயே நீங்கள் மியூட் பண்ணலாம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் நாபு, லெஃப்ட் ரைட்டு. இதோ இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் இதோ இருக்குது பார்த்தீங்களா பேன். ஸோ இது ஃபஸ்ட்டு சேனல் எடுத்துக்கலாம். இந்த பேனை நீங்கள் இந்த பக்கம் வச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகும், ரைட் ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ நீங்கள் செப்பரேட் பண்ணணும் ஆடியோவா அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த பேனை யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் 4 கொஷினுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலைசர் தான் தேர்ட் கிளாஸ்லாம் வரப்போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சின்னு இதை ஃபுல்லாகவே இதை மட்டுமே ஹை மிட்டு லோ இதை பற்றி மட்டுமே தேர்ட் கிளாஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோவில் தேர்ட் கிளாஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.